கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரோடு கூட பேச முடியாது. நான் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை நம்முடைய தேவன் கரங்களால் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரை நாம நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நாங்கள் பாடி உம்மை ஆராதித்தோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்துல வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிற ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ திறந்து வைத்து உம்முடைய வார்த்தை அவருக்குள்ளாய் கிரியை செய்ய நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்றைக்கு இந்த வார்த்தை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிறேன். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். The Lord will comfort again to Zion. Hallelujah. கர்த்தர் இன்னும் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சீயோனை குறித்து எப்படி கர்த்தர் இந்த சீயோனை தேற்றரவு பண்ணுவார்? சீயோன்னா நாம தான். ஹல்லேலூயா. நீங்களே நான் வாசம் செய்யும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்த ஒரு ஸ்தலமாய் அந்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போனா இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை தேற்றரவு பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மை தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 87ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீயோனை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறாராம். எப்படி கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சீயோனை எப்படி கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார்? ஏன் கர்த்தர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார்? ஏன்னா கர்த்தர் சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்துல 132ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாய் விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை எப்படி எடுத்துக்கிறாரா? விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விரும்பி தேர்ந்தெடுத்து அவர் நம்மை தேற்றரவு பண்ணுகிறாரு. எப்படி அவர் நம்மை தேற்றரவு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நாம ஆண்டவர் நம்மை சீயோனை குறித்து ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் சீயோனை தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார்? ஏன் ஆண்டவர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார்? ஏன்னா இந்த சீயோனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீயோனுடைய முன்னிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த சீயோனுடைய முன்னிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை. வாசிங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி. இந்த சீயோனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? விசாரிப்பாரற்ற சீயோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நாம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் போது நம்ம யாரும் விசாரிக்க மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா என்று போன் பண்ணி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சீயோனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை. விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு
தள்ளுண்டவன் என்று பெயரிடப்பட்டிருந்தான். தள்ளுண்டவள். எப்படி? தள்ளுண்டவள். இவள் யாரு? தள்ளப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. விசாரிப்பாரற்ற சீயோன், தள்ளப்பட்ட சீயோன். மனிதர்கள் தள்ளினார்கள், மனிதர்கள் புறக்கணிக்கிறார்கள், தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. நான் உனக்கு காயப்பட்ட சீயோன். எப்படி? எப்படி? காயங்களால அலங்கரிக்கப்பட்ட சீயோன், காயப்பட்ட சீயோன், தள்ளப்பட்ட சீயோன், விசாரிப்பாரற்ற சீயோன். அதிலே 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை. உனக்காக யாரு? ஒருவரும் கிடையாது. உனக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை. ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு பரிதாபமான நிலைமை. உன்னை ஔஷதமும் இல்லை, உனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. விசாரிப்பாரற்ற சீயோன். யாரும் விசாரிக்க மாட்டாங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறக்கப்பட்ட சீயோன். மனிதர்கள் மறந்தார்கள். சொந்தம் பந்தங்கள் மறக்கலாம், நம்ம யாரும் விசாரிக்காம இருக்கலாம், நம்ம யாரும் உனக்கு ஒரு நன்மை செய்கிறதற்கு கூட யாரும் கிடையாது. அப்புறம் அவர்கள் உன்னை தேடி வரமாட்டாங்க. ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிக்கைனா அந்த கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, தேடி வரமாட்டாங்க, நன்மையை தேடி வரமாட்டாங்க. அப்புறம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த சீயோனை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, விசாரிப்பாரற்ற சீயோன், மறக்கப்பட்ட சீயோன். உனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் கிடையாது, உன்னை நினைச்சு பார்க்கிறதற்கு ஒருவரும் கிடையாது, உனக்காக பேசுகிறதற்கு ஒருவரும் கிடையாது, உனக்காக சார்பில் நிற்க ஒருவரும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்து அதை ஸ்திரப்படுத்துகிறார், அதை தேற்றரவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் இதுதாங்க. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் நம்மை தேற்றரவு பண்ணுகிறார்? ஏன் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்? எல்லாத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை தான் இந்த நாளிலே நாம பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில தான் சீயோன் இருக்கிறார். இந்த சீயோன் கோட்டையை தாவீது என்ன பண்றாரு? பிடிக்கிறார். இந்த சீயோன் கோட்டை, இந்த சீயோன் தாவீது பிடிக்கிற வரைக்கும் இந்த சீயோனை பத்தி அவ்வளவா பேசப்படலை. ஆனா எப்பொழுது தாவீது இந்த சீயோனை பிடிக்கிறாரோ அப்போதிலிருந்து இந்த சீயோன் அதிகமாய் வேதத்துல பேசப்படுகிறது. இந்த சீயோனை குறித்து தான் இந்த நாளிலே நாம தியானிக்க போகிறோம். வாசிங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த சீயோனை தாவீது இப்ப பிடிக்க போகிறார். ஆனா இந்த சீயோனை பிடிக்கிறதுக்கு முன்பதாக தாவீது என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. இதே போலதான் லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
அப்பொழுது இயேசு 30 வயது உள்ளவரானார். 30 வயசுல ஆண்டவர் புறாரூபமாய் அவர் பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தாவீது 30 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு முன்பதாகவே 17ஆம் வயதுல சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனுடைய வீட்டுல என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டார். சிறு பிராயத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30ஆம் வயதில் அவர் அபிஷேகம் பண்ணப்படல. அவர் தாயின் கருவில் இருக்கும் முன்னே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து எப்படி நிழலாயிருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயின் கருவிலே வந்தாரோ அப்பொழுதே அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ ஏன் இங்க மீண்டும் ஒரு அபிஷேகம் வருகிறது? ஏன் தாவீது மறுபடியும் 30ஆம் வயதுல அபிஷேகம் பண்ணப்படணும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30ஆம் வயதுல அபிஷேகம் பண்ணப்படணும்? எதற்காக தெரியுமா? சீயோனுக்காக. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மறுபடியும், அதான் நாம வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த நேரத்திற்காக தான் தாவீது காத்திருந்தார். ஹல்லேலூயா. எதற்காக? சீயோனை தன்வசமாய் கைப்பிடித்துக் கொள்ள. இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். ஏன் தெரியுமா? இந்த இருளிலே இருக்கிற இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் மறுபடியும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. எதற்காக? சீயோனுக்காக இறங்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் தயை செய்யும் காலம், நமக்காக கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஸ்திரப்படுத்துகிற காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இந்த நாளிலே நம்மை ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய், நமக்கு தயை செய்யும்படியாய். இந்த காரியத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, எதற்காக ஆண்டவர் நமக்காக அவர் வருகிறார்? எதற்காக இந்த ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1, 2, 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாய் புரியும். வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 61, 1, 2, 3. கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, இந்த இடத்துல சிறுமைப்பட்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் தான். சிறுமைப்பட்டவன் யாரு? நான் தான், நாம தான். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அபிஷேகம். இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். சீயோன் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இதை மீண்டுமாய் தாவீது தன் கைவசமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் தாவீது 30ஆம் வயதில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதற்காக நான் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லிட்டு இருதயம் நொறுங்குண்டவர்கள். இதுதான் சீயோனுடைய நிலைமை. சீயோனுடைய நிலைமை என்னது? சிறுமைப்பட்ட ஒரு நிலைமை. சீயோனுடைய நிலைமை என்னது? இருதயம் நொறுங்குண்ட ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்ட ஒரு நிலைமையில, சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, விசாரிப்பாரற்ற ஒரு நிலைமையில, மறக்கப்பட்ட ஒரு நிலைமையில, தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீங்க என்று சொன்னா கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பிடிக்கப்பட்டவர். நாம தான் யாரு? சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படவும். கட்டப்பட்ட ஒரு நிலைமை, சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில, சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில. அடுத்தது 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலும்
துயரப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். துயரப்பட்ட நிலைமையில இந்த சீயோன் இருக்கிறது. இதுதான் இந்த சீயோனுடைய நிலைமை. இந்த சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்து ஸ்திரப்படுத்தும்படியாய்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படியா. அல்லேலூயா. நம்மளுடைய காரியத்தை மாற்றும்படியாய் ஆண்டவர் வருகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக. அப்போ யாருக்கு சிங்காரம் வேணும்? நமக்கு தான் சிங்காரம் வேணும். ஆனந்த தைலம் நமக்கு தான் வேணும். துதியின் ஆடையை, துதியின் உடையை யாருக்கு தேவை? நமக்கு தேவை. இதெல்லாம் கொடுக்கும்படியாய்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த சீயோனை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? தேற்றரவு பண்ணுகிறார். He is comforting the Zion. இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்பதாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் வாசிங்க. அதே 2 சாமுவேல்ல 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். ஒரு கூட்ட மனுஷர்களை தாவீது ராஜா தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு? எருசலேமுக்கு போகிறார். ஏன் எருசலேமுக்கு போகிறாரு? ஒரு யுத்தத்தை பண்ண. ஹல்லேலூயா. இப்போ இந்த சீயோன் யாருடைய பிடியில் இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா எபூசியருடைய பிடியில் இருக்குது. இந்த எபூசியர் யார் என்று பாத்தீங்கன்னா எதிர்க்கிறவன். இந்த எபூசியர் யார் என்று பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காதபடிக்கு தடை செய்கிறவன். இந்த எபூசியன் யார் என்று பாத்தீங்கன்னா சத்ருவானவன். இந்த எபூசியன் யார் என்று பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறவன். இந்த தடையிலிருந்து, இந்த எபூசியனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் தாவீது சீயோனை மீண்டுமாய் பிடிக்கும்படியாய் வருகிறார். இதை மீண்டுமாய் பிடிக்கிறதற்கு தாவீது என்ன பண்றாரு? ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி எங்க போறாரு? எருசலேமுக்கு போகிறார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒரு ஒலிவமலைக்கு அணுகாம பெத்பகேபுக்கு வந்தபோது இயேசுவானவர் நோக்கி 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிரவேசிக்கையில் அவர் எருசலேமுக்குள்ள ஒரு கூட்ட சீஷர்களோடு கூட என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிறாரு. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு பெரிய யுத்தம் எங்க நடக்க போகுதுன்னா கல்வாரி சிலுவையில. அல்லேலூயா. இந்த எபூசியனுடைய பிடியிலிருந்து சீயோனை பிடிக்கும்படியாய் தாவீது ராஜா ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி எருசலேமுக்கு போகிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்ருனுடைய கையிலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிற நம்மை, சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில ஒரு பெரிய யுத்தத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையில பிசாசினுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார். இந்த எபூசியருடைய பிடியிலிருந்து கர்த்தர் தாவீதுக்கு இஸ்ரவேல் ஜன இந்த சீயோனை விடுவித்தார். எதற்காக விடுவித்தார்? மீண்டுமாய் சீயோன் தன் வசமாய் கைக்கொள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களை நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் வந்து இப்போ சத்ருனுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ஒரு பெரிய யுத்தத்தை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை நாம புரிந்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பின் அனுபவம், இந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வரும்.
சும்மா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரை வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறது என்று சொல்லி ஏன் நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம்னா, ரட்சிப்பினுடைய வேல்யூ தெரியல நமக்கு. எப்படி கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தத்தை கல்வாரி சிலுவையில செய்து நமக்காக ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை நாம புரிந்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பினுடைய வேல்யூவை நாம தெரிந்து கொள்ளணும். சும்மா ஒன்னும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கலங்க. அவர் நமக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. அவர் நமக்காக பெரிய பாடுகளை பட வேண்டியதா இருக்கிறது. அவர் நமக்காக எல்லா அவமானங்களையும் எல்லா நிந்தைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. இதற்காக தான் கர்த்தர் சீயோனை விரும்பி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சீயோனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, விசாரிப்பாரற்ற சீயோன், மறக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு உதவி செய்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. இந்த நிலைமையில தான் கர்த்தர் சீயோனை தமக்கென்று விரும்பி தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இதற்காக தான் கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக ஒரு யுத்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் செய்தார். இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை, இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நாம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை என்ன பண்றாரு கர்த்தர் செய்கிறார். எதற்காக இதை செய்கிறார்னா, இப்போதான் ஜனங்க சொல்றாங்க, வாசிங்க பார்க்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு யுத்தத்தை பண்ணும்படியாய், சீயோனை தமக்கென்று மறுபடியும் தெரிந்து கொண்டு தேற்றரவு பண்ணும்படியாய், சீயோனை ஸ்திரப்படுத்தும்படியாய் அதற்கென்று தயை செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. அவர் சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்து அதற்காக அவர் என்ன பண்றாரு, வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த சீயோனை குறித்து என்ன காரியம் எழுதப்பட்டதுன்னா, களிக்கூறு. இந்த சீயோனுடைய நிலைமை முன்னாடி எப்படி இருந்தது, விசாரிப்பாரற்ற சீயோன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அதற்குள்ளே நுழையும் போது, அவர் எருசலேமுக்குள்ள வரும்போது, இப்பொழுது வார்த்தை எப்படி தெரியுமா வருகிறது, களிக்கூறு. யோவான்ல 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த களிக்கூறுதல் இது நடக்கிறதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது. சீயோன் குமாரத்தியே களிக்கூறு, கர்த்தர் உன் ராஜா உன் நடுவில் வருகிறார். இப்போ நிஜமாகவே அந்த சம்பவம் வேதத்துல நடக்கும்போது, அந்த காரியத்துல நடக்கும்போது, அந்த இடத்துல நடக்கும்போது வேதத்துல எப்படி எழுதிருக்குது பாருங்க. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் நடுவில் வருகிறார். பயப்படாதே, பயப்படாதே. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? விசாரிப்பாரற்ற நிலைமையில இருக்கிறீங்களா? மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தருடைய தேற்றுகிற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பயப்படாதே, பயப்படாதே. அவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு யுத்தத்தை செய்தார். இன்றைக்கும் அவர் உங்களுக்காக ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களால பார்க்க முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நமக்காக ஒரு யுத்தத்தை சத்ருவுக்கு விரோதமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த எபூசியருடைய பிடியிலிருந்து, இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து, சத்ருனுடைய பிடியிலிருந்து நாம வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நமக்காக ஒரு யுத்தத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நாம புரிந்து கொள்ளணும்.
நமக்கு எல்லாம் தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்குது? ஆண்டவர் நன்மையை கொடுக்கணும், ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும், ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கணும். அதெல்லாம் அந்தந்த நேரத்துல நடக்குங்க. ஆனா எதற்காக கர்த்தர் நமக்காக இதை செய்தார் என்று சொல்லி இந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் உண்மையாய் அது எனக்காக கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நீங்க நம்ப முடியும், நீங்க விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு யுத்தத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த யுத்தத்தை ஆண்டவர் செய்து அவர் சொல்லுகிற மிக மிக பெரிய ஒரு தேற்றரவான ஒரு வார்த்தை, நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாய் தான் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார். இந்த வார்த்தை மூலமாக தான் கர்த்தர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியம் எல்லாம் வரும்போது கர்த்தர் இப்பொழுது அந்த இடத்திற்கு வரும்போது அந்த இடத்துல எழுதப்படுகிற வார்த்தை பயப்படாதே. மூன்றாவது வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இப்போ தாவீது, இந்த ஜனங்க தான் என்ன பண்ணாங்க? தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினாங்க. இந்த ஜனங்க தான் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. ஆனா இந்த ஜனங்க இப்ப என்ன சொல்றாங்களா? ஆஹா ராஜாவே, நீங்களாம் அவங்களை ஈஸியா என்ன பண்ண முடியாது, இந்த எபூசியருடைய பிடியில இருந்து இந்த சீயோன் பட்டணத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அவங்க பயங்கரமான ஆளு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மோசே இஸ்ரவேல் யோசுவாவையும் காலேப்பையும் வேவு பார்க்கும்படி அனுப்புறார். வேவு பார்க்கும்படி போகும்போது 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ, அந்த கானான் தேசத்துலயா அங்க எபூசியர் இருக்கிறாங்களே, அங்க அரக்ககர் இருக்கிறாங்க, அங்க எபூசியர்கள் இருக்கிறாங்க, எப்படி இந்த இடத்துல நாம இருக்க முடியும்? அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் போகும்போது அவருக்கு விரோதமாய் அநேகர் வந்தாங்க, அவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். அதுல யார் யார் எழும்பினார்கள் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 3 பேரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை என்ன பண்றாங்க? ஜனங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை, ஆண்டவரை இகழ்ந்தார்கள். வாசிங்க. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், கிறிஸ்துவானால் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஜனங்கள், அங்க இருக்கிறவர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவரை இகழ்ந்தார்கள். என்ன சொல்லி இகழ்ந்தார்கள்? இவரு ரட்சகராய் வந்தாரு, இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறேன் என்று சொல்லி சொன்னாரு. இப்போ இவர் தன்னை தானே என்ன பண்ண முடியல, ரட்சித்து கொள்ள முடியல. சில நேரத்துல நமக்கு விரோதமாய் கூட சில வார்த்தைகள் இப்படிதாங்க வரும். நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் என்ன பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்ட, நீ கர்த்தருடைய ஆலயத்துல போய் என்ன பெரிய நன்மையை பார்த்துட்ட, நீயும் வாரம் வாரம் நான் ஆண்டவரை தேட போகிறேன் என்று சொல்லி ஆராதனை செய்ய போகிறியே, உன் வாழ்க்கையில என்ன பெரிய நன்மை வந்தது? சில பேர் நம்ம இகழ்வார்கள். அப்போ இங்க பாருங்க, ஜனங்கள் அப்புறம் அந்த இடத்துல இகழ்ந்தார்கள். அப்புறம் அதிகாரிகள் என்ன பண்றாங்க? இகழ்ந்தார்கள். இப்போ லூக்கா 20 அதே அடுத்த வசனத்தை வாசிங்க. போர் சேவகர்கள் 37 வாசிங்க. பரியாசம் பண்ணினார்கள்.
சீயோனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியம், இகழப்படுகிற காரியம், பரியாசம் பண்ணப்படுகிற காரியம், இதெல்லாம் நடக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த காரியம் அந்த இடத்துல வருது. அவரை இகழ்ந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போ இதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? 39ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றவாளி என்ன பண்றான்? இப்போ பரியாசம் பண்றான். சரி, இவங்க பரியாசம் பண்ணா கூட ஓகேன்னு ஒத்துக்கலாங்க. இவனே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இவன் என்ன பண்றான்? குற்றவாளிகள் பரியாசம் பண்ணுகிறார்கள், ஜனங்கள் இகழ்ந்தார்கள், அப்புறம் போர் சேவகர்கள் பரியாசம் பண்றார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? சைலண்டா இருக்கிறார். அவரு ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் தான் இப்போ அங்க நடக்குது. என்ன நேரம் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 38ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த இகழ்ச்சியின் மத்தியில, இந்த பரியாசத்தின் மத்தியில, அவமானப்படுத்த இந்த நிலைமையில ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க. இவன் கிரேக்கு, லத்தீன், எபிரேயர் எழுதி அவர் மேல் வைக்கப்பட்டது. கரங்களை தட்டி இவர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா பண்றாங்க? இவரை இகழ்ந்தார்கள், இவரை பரியாசம் பண்ணினார்கள், இவரை கேலி கிண்டல் செஞ்சாங்க, இவரை அவமானப்படுத்தினார்கள். ஆனா அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. பாத்தீங்கன்னா 3 மொழிகள்ல, கிரேக்க மொழியில, லத்தீன் மொழியில, எபிரேயர் மொழியில இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் மேலே எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. சீயோனை ஸ்திரப்படுத்துகிற நேரம் வந்தது. உங்களை குறித்து பரலோகத்தில் என்ன எழுதப்பட்டதோ, யார் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ, யார் உங்களை கேலி கிண்டல் செய்தார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் யாரை குறித்து சொல்லியிருக்கிறார்னா, உங்களையும் என்னையும் குறித்து தான் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. அவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார். யூதர் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்காக அவர் எழுதப்பட்டு அந்த இடத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களை குறித்து பரலோக என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ, உங்களை குறித்து பரலோக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறதோ, இவைகள் காட்டிலும் அதுதான் உங்கள் மேலே நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, இவர்கள் இப்படி செஞ்ச உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் போயிடுச்சு. ஒரு பிரதான ஆசாரியர் என்ன தெரியுமா பண்றான்? வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 19 யோவான் 19ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். யோவான் 19:21. இல்ல, யோவான் 19:21. அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஒருவன் பிலாத்துவை நோக்கி, இவர் யூதருடைய ராஜா என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவர் எப்படி யூதருக்கு ராஜாவாக முடியும்? இவர் என்ன சொல்றாரு? நான் யூதருக்கு ராஜா என்று தானே சொன்னாரு. அப்ப நீங்க எப்படி எழுதணும்? நான் யூதருக்கு ராஜா என்று இவர் சொன்னதை எழுதுகள். வாசிங்க அந்த வசனத்தை. சொன்னதாக எழுது. இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சுங்க? சமாதானமே போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல இப்போ பிலாத்து என்ன தெரியுமா சொல்றாரு? அதெல்லாம் கிடையாதுப்பா. வாசிங்க அடுத்த வசனத்தை. நான் எழுதுனதுதான். ஹல்லேலூயா. உங்களை குறித்து பரலோகத்துல என்ன சித்தம் வைக்கப்பட்டுகிறதோ, உங்களை குறித்து பரலோகத்துல என்ன திட்டம் வைக்கப்பட்டதோ, அது எதுவா இருந்தாலும் அவர் எழுதுனதுதான். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க நினைக்கலாம் பிலாத்து எழுதுனது என்று சொல்லி. பிலாத்து எழுதலங்க, பரலோகத்துல எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போலதான் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை சத்ருவானவன் அவன் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா, சமாதானமற்றவனாய், ஐயோ இது எப்படி நடக்கும், இது அப்படியே செய்யக்கூடாது என்று சொல்லி தடை செய்ய வருகிறான். பிரதான ஆசாரியன் பாருங்க, அவனுக்கு இதை பார்த்த உடனே அவனுக்கு சமாதானப்படுச்சு. நேரா பிலாத்து கிட்ட போறான். அப்படிலாம் எழுதக்கூடாது, இப்படி எழுதுங்க. நோ நோ நோ, நான் எழுதுனதுதான். ஹல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ அதுதாங்க நிறைவேறும். பயப்படாதீங்க. தேற்றரவு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர்
ஒரு யுத்தத்தை செய்கிறார். இந்த யுத்தத்தின் மூலமாய் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஜெயத்தின் வழியாய் நாமும் அந்த எபூசியனுடைய கையிலிருந்து, சத்ருவானுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி அங்கே மேலே எழுதின போது கர்த்தர், பிதாவே உம்முடைய கரத்திலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை பிதாவின் இடத்துல கொடுத்துட்டு மரித்த போது அன்றைக்கு சத்ருனுடைய தலை நசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிசாசினுடைய பிடியிலிருந்து மரணத்தின் திறவுகோலை ஆண்டவர் கையிலே எடுத்துக்கொண்டு சத்ருவை தலையின் மேலே நசுக்கி அவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷன் மரணத்தை வைத்து நம்மை வஞ்சித்துக் கொண்டிருந்தானோ அவனுடைய கையில் இருந்த அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு இப்பொழுது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு மூலமாய் ஒரு நித்திய வாசலுக்கு செல்லும் ஒரு வழியை அவர் நமக்கு உண்டு பண்ணி சிலுவையிலே ஒரு பெரிய நன்மை அவர் நமக்கு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், ரட்சிப்பினுடைய மேன்மை, ரட்சிப்பினுடைய வேல்யூ நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி கர்த்தர் நமக்காக இதெல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு நாம இதற்காக கர்த்தர் நமக்கு இந்த நன்மை செய்தார் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் நாம் கர்த்தரை விட்டு நாம விலகி போக மாட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. 4ஆம் காரியம், அதே வாசிங்க, 2 சாமுவேல் 5:7. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எபூசியனுடைய கையிலிருந்து தாவீது யுத்தம் பண்ணி என்ன பண்ணாரு? சீயோன் கோட்டையை பிடித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்றாரு? சத்ருனுடைய கையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து தம் வசமாய், தன் கைவசமாய் என்ன பண்றாரு? ஆண்டவர் கொண்டு நம்மை தெரிந்து கொண்டார். இந்த சத்ருவானவன் இவன் பண்ற காரியம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கே அவன் என்ன பண்றான்? காவல் வைக்கிறான். எதுக்கு? மரித்த சரீரத்துக்கு தான் காவல். மரித்த அவருடைய சரீரத்திற்கு 2 காவலாளியை போட்டு வைக்கிறான். அப்ப அவர் உயிரோட இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணா என்ன தெரியுமா பண்ணா? ஒரு கல்லை வச்சு கல்லறைய மூட பார்த்தான். ஒரு கண்மலைய ஒரு கல்லால் என்ன பண்றான்? மூட பார்க்கிறான். அவர் யாருங்க? அவர்தான் கண்மலை. அவர்தான் நித்திய கண்மலை. அந்த நித்திய கண்மலைக்கு அந்த கண்மலையில இருந்தே ஒரு கல்லை எடுத்து அந்த சரீரத்தையே மூட பார்க்கிறானா? அவன் என்ன சொல்றது? இதுதாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழுத போது போர் சேவங்கெல்லாம் ஆட்டம் காட்டாங்க. அவன்லாம் யாரு? 2 பேர். எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் ஒரு போர் சேவராகவே இருக்க மாட்டான். சும்மா கொண்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல உயிர்த்தெழுத போது கல் புரட்டப்பட்டிருந்தது. யார் யாரெல்லாம் அவருக்கு காவலா வைக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? துண்டை காணும், துணியை காணும்னு ஓடி போயிட்டான். ஏன் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாடி எந்த கல்லும் நிற்க முடியாது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாடி எந்த தடையும் இருக்க முடியாது. அதனாலதான் இன்றைக்கு ஆராதனையில நாம பார்த்தோம், அவர் தடைகளை உடைத்து செல்லுகிற தலகத்தை. செங்கடல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? அதையே பிரித்து ஒரு வழியை உண்டாக்குவார். வழியே எல்லா இடத்துல ஒரு வழியை உண்டாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை அவர் உண்டாக்குவார் என்று சொன்னா அவர் சீயோனை தேற்றரவு பண்ண மாட்டாரா? ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் சிவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் சிவ ஒளியை
என்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். புது வாசல் உனக்கு திறந்திடுவார். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது அழகா எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க பார்க்கலாம். 14-15. நமக்கு எதிரடையாகவும் குலைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உயிர்த்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது சீயோனை தமக்கென்று கைப்பிடித்துக் கொண்டான். ஆனாலும் தாவீது என்ன பண்றாரு? சீயோனை அவன் ஜெயித்தான். என்ன பண்றாரு? எபூசியினுடைய கையிலிருந்து சீயோன் பட்டணத்தை பிடித்தார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த வெற்றியை தான் நாம இந்த நாளிலே, அந்த ஜெயத்தின் மூலமாய் தான் இந்த நாளிலே விடுவிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லாட்டினா அவர் இந்த ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்களேன், அவர் நம்மை அப்படியே விட்டு இருப்பாருன்னா இன்றைக்கு இந்த இடத்துல நாம வந்திருப்போமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதெல்லாம் கர்த்தர் நமக்காக அவர் இகழப்பட்டார், அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் நிர்வாணமாக்கப்பட்டார், அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? அவர் நம்ம மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. அந்த அன்பு தான் நமக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் எனக்காக ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. அந்த அன்பிற்காக நாம கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் மேல வைத்த அன்பு தாங்க. அந்த அன்பின் மூலமாய் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். நான் உயர்த்தப்படும் போது அவர்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று வார்த்தை இருக்கிறது. அவர் நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டது எதற்காக தெரியுமா? இதோ நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் பாருப்பா, மகனே மகளே, நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொல்லி நீ கவனித்து பார். ஹல்லேலூயா. அவர் சீயோனை எப்படி தெரியுமாங்க தேற்றரவு பண்ணுகிறாரு? தம்முடைய வெளியேற பெற்ற அன்பை காட்டி. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை உடைத்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அந்த தைலத்தினாலே தலைமயிரை அவள் ஆண்டவருடைய பாதத்தை காட்டிக்கொண்டு அதை துடைத்து கொண்டிருந்தாள். அவள் கண்களிலே கண்ணீர். இதுதான் ஆண்டவர் நம்ம மேல பார்க்கிற அந்த அன்புங்க. அவள் எவ்வளவா இந்த இடத்துல, அவள் எல்லாராலும் அந்த இடத்துல தள்ளப்பட்டா. சிலர் எல்லாம் அவளை பார்த்து கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. இவர் என்ன ஒரு பாவின் ஸ்திரீயின் இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அதே போலதான் சீயோன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் பாடுபட்டார். அந்த அன்புக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அந்த அன்பிற்காக கர்த்தருக்கு நாம நன்றி சொல்லணும். நான் இன்னும் சீயோனை தேற்றரவு பண்ணுவேன், நான் இன்னும் சீயோனை ஸ்திரப்படுத்துவேன். அந்த அன்புக்காக தான் இந்த நாளிலும் நாம் இந்த இடத்துல ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்க 5வது காரியம் வாசிங்க. 5வது காரியத்துல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5:8.
இப்போ தாவீது எபூசியனுடைய பிடியிலிருந்து சீயோனை கைப்பற்றிட்டார். இப்போ மீண்டும் இந்த எபூசியன் நம் மத்தியிலே வரக்கூடாது, இவர்களை நாம எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது மீண்டும் நான் உனக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தேன், நான் உனக்காக எல்லா அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் பரியாசம் பண்ணப்பட்டேன், நான் இகழப்பட்டேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன். எதற்காக தெரியுமா? நீ மீண்டுமாய் உன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி போகக்கூடாது. நீ மீண்டுமாய் பழைய வாழ்க்கையை நினைத்து மீண்டுமாய் நீ எபூசியனுடைய பிடிக்கு நீ போயிடக்கூடாது. இப்பொழுது நீ எபூசியனுடைய பிடியிலே போகக்கூடாது என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு? ஜனங்களை அழைத்து உபதேசம் சொல்லுகிறார். நீங்கள் மீண்டுமாய் என்ன பண்ணக்கூடாது? எபூசியனை உங்களுடைய மத்தியிலே கொண்டு வராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டை என்ன பண்ணுங்க? பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பழைய வாழ்க்கை இதுதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது. நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து, நமக்காக சிலுவையிலே அவர் ஜெயத்தை கொடுத்து, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை வெற்றி சிறக்க செய்தார். ஆனா சில நேரத்தில் சில பழைய வாழ்க்கை, சில பழைய பாவங்கள், இவைகளை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல? வெளியே வர முடியல. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பரம ஈவை ருசி பார்த்து, அதாவது நாம இதெல்லாம் நன்மையை பெற்று, எல்லா ஈவை பெற்று, எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று, ஆனாலும் அடுத்த வசனம் வாசிங்க. இதெல்லாம் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள். யார் மறுதலித்து போனவர்களா? மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்கள். இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். அல்லேலூயா. அவர் எனக்காக எவ்வளவு பாடுபட்டார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் இகழப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அப்போ நான் மீண்டும் பாவ வாழ்க்கைக்கு நான் திரும்புவேன் என்று சொன்னா, நான் மீண்டும் அவரை மறுதலித்து சில பழைய காரியங்கள், சில பழைய பாவங்கள், சில பழைய சடங்காச்சாரங்கள், சில பழைய பாரம்பரியங்கள், இவைகளை விட்டு நான் வெளியே வரலனா நான் என்ன பண்றேன்? மீண்டுமாய் அவரை சிலுவையிலே அறைகிறேன். அல்லேலூயா. இப்படி நான் செய்யும் போது அந்த ரட்சிப்புக்கு வேல்யூவே இல்லாம போயிடுது. அவர் எனக்காக கொடுத்த ரட்சிப்பை நான் என்ன பண்றேன்? நான் இழந்து போகிறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாருங்க, ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுட்டேன். எனக்கு கிருபை இருக்குது. ஆனா கிருபை சில பேர் என்ன பண்றாங்க? பாவம் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பாவம் பெருகிற இடத்துல அவருடைய கிருபை பெருகுமா? அந்த கிருபை எனக்கு இருக்குது, அந்த கிருபையினால எனக்கு என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு. தப்பா புரிந்து கொள்கிறாங்க. கிருபை அதற்காக கொடுக்கப்படல. பாவம் பெருகிற இடத்துல ஏன் கிருபை பெருகுதுன்னா, நாம மன்னிப்பு பெற்று அவருடைய சமூகத்துல அந்த மீண்டுமாய் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்காக. எதற்காக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்தார்? ஏன் ஆண்டவர் சீயோனை ஸ்திரப்படுத்துகிறார்? ஏன் ஆண்டவர் சீயோனை தமக்கென்று தெரிந்தெடுத்து தேற்றரவு பண்ணுகிறாரு? மீண்டும் நான் பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது என்பதற்காக தான். மீண்டும் நான் பழைய பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக தான். மீண்டும் நான் பழைய நிலைமைக்கு நான் போய்கொண்டு நான் மீண்டுமாய் ஆண்டவரை மறுதலிப்பேன் என்று சொன்னா, நான் மீண்டுமாய் அவரை சிலுவையிலே அறைகிறேன். அல்லேலூயா. இவைகளை விட்டு நீ வெளியே வா. உடனே ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியே வர எனக்கு கிருபை செய்யுங்க, எப்படியாவது இதுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இதற்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாரு. நீங்க தான் முடிவு பண்ணி வெளியே வரணும். மீண்டுமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கூட மீண்டுமாய் பாபிலோனின் குமாரத்தின் வீட்டுல போய் உட்கார்றீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் திருப்பியும் பாபிலோனின் குமாரத்தினுடைய வீட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்?
நான் எதற்காக உங்களை வெளியே கொண்டு வந்தேன்? நான் ஏன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தேன்? ஏன்னா உங்களுடைய கண்ணீரை பார்த்தேன், உங்களுடைய துயரங்களை நான் பார்த்தேன். உங்களை நான் வெளியே கொண்டு வந்ததுக்குரிய நோக்கம் நீ கானானை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நான் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையை நீ சுதந்திரிப்பதற்காக. ஆனா மீண்டும் மீண்டுமாய் பழைய வாழ்க்கை, மீண்டும் மீண்டுமாய் பழைய பாவம், மீண்டும் மீண்டுமாய் பழைய அனுபவம், இவைகளுக்குள்ளே நாம போய்கொண்டிருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பிற்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எனக்காக பட்ட பாடுகள், நீர் எனக்காக செய்த நன்மைகள், சிலுவையிலே எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்கிற அந்த வேல்யூ உங்களுக்கு இருக்குன்னா அதுதாங்க உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வாசிங்க அதே 2 சாமுவேல் 5:9 வாசிங்க. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு உட்புறம் மட்டும் மதிலை கட்டினான். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு? அதிலே வாசம் பண்ணும்படியா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏன் தெரியுமா ரட்சித்தாரு? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியா. ஹல்லேலூயா. அப்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னா நம்ம வாசிச்சு சொல்லிங்களா? சங்கீதம் 87:5 வாசிங்க. சங்கீதம் 87:5. உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாரு? உள்ளம் புறமுமா இருந்து அவர் நம்மை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை கட்டி எழுப்பும் போது சத்ருவானவன் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நான் அவராலே கட்டப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்ரு கட்டுகிறதை அவர் ஒரு நொடியிலே குலைத்து போட முடியும். சத்ரு எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை அவர் ஒரு நொடியிலே புரட்டி போட முடியும். அவர் நமக்குள் இருந்து வாசம் செய்து அவர் நமக்குள் இருந்து அவர் உள்ளம் புறமுமாய் நம்ம என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்தி நம்மை உள்ளே இருந்து கட்டுகிறார். He is building us from the inwards. உள்ளே இருந்து வெளியே கட்டுகிறார். பில்டிங் கட்டும் போது வெளியே இருந்து உள்ள கட்டுவாங்க. ஆனா அவர் நம்ம எப்படி கட்டுறாரு? உள்ள இருந்து வெளியே கட்டுறார். ஃபர்ஸ்ட் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்குகிறார். எப்பொழுது என்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அந்த விசுவாசத்துல நான் கட்டப்படும் போது, அந்த விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கும் போது, அந்த விசுவாசத்துல நான் வேறு ஒன்றி நிற்கும் போது கர்த்தர் எனக்காக நன்மை செய்தார். இதிலே இருந்து அவர் என்னை வெளியே கொண்டு வருவார். ஒரு பிரச்சனை இருக்கா? எனக்கு கவலை இல்லை. ஒரு போராட்டம் இருக்கா? எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னை உள்ளம் புறமுமாய் இருந்து என்னை கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்லிட்டு இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் ஏசாயா 33:20. ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்ட நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையாய் தாபரமாகவும் பேர்க்கப்படாத கூடாரம். அவர் கட்டுவார் என்று சொன்னா அதை யாரும் என்ன பண்ண முடியாது? பேர்க்க முடியாது. அவர் உள்ளம் புறமுமாய் இருந்து என்னை ஸ்திரப்படுத்தி என்னை அவர் கட்டுவிப்பார். நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்காக எழுதியிருக்கிறது. அப்போ அவர் நம்மை கட்டுவிப்பார் என்று சொன்னா யார் என்ன பண்ண முடியாது? அதை பேர்க்க முடியாது. யாரும் அதை உடைத்து போட முடியாது. ஏன்னா சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. வாசிங்க. இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அருந்து போகவும் இல்லை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேர்க்கப்பட முடியாது, பிடுங்கப்பட முடியாது.
அருந்து போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் நமக்குள் இருந்து வாசம் செய்து அவர் நமக்குள் இருந்து நம்மை கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னா, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னா, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறாரு. சத்ருவானவன் உடைக்க முடியாது, சத்ருவானவன் பிடுங்க முடியாது. அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இப்பதான் ரொம்ப முக்கியமான வசனம். அடுத்த வசனத்தை வாசியுங்க. 22 வாசிங்க. கர்த்தர் நம்முடைய, இந்த வசனத்தை எல்லாரும் பைபிள் மேல அந்த வசனத்து மேல கைய வச்சுட்டு என் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். கரங்களை தட்டி அவர் நம்முடைய நியாயாதிபதி. அவர்தான் நமக்காக வழக்காடுவார். நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய நியாய பிரமாணிகர், the lawgiver. இந்த வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய நியாய பிரமாணிகர். இந்த வசனம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வசனம் தான் என்ன பண்ணுது? என்னை தேற்றரவு பண்ணுகிறது. கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எபூசினுடைய கையிலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சத்ருவின் கையிலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் சீயோனை தேற்றரவு பண்ணுவேன். ஏன்னா சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் சத்ருவின் கை உங்களுக்கு விரோதமாய் ஓங்கி இருக்கிறத நீங்க பாக்குறீங்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லுங்க. ஏசாயா 33:22. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி, கர்த்தர் என்னுடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் என்னுடைய ராஜா. அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா?